கல்யாணம் செய்து கொள்ள மறுக்கும் சாலா. சாவி இல்லாத பூட்டை இறைவன் தயாரிப்பதில்லை. உங்கள் பிரச்சனைக்கான சாவியை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருப்பார். ஆகவே சாவி உங்களிடம்தான் இருக்கும். அதை தேடி இடுங்கள். ஆகவே கவலையின்றி இருங்கள். நடப்பது நடக்கட்டும். அது நல்லதாகவே நடக்கட்டும். கையில் இருந்த புத்தகத்தில் இருந்த அந்த அசத்தலான வரிகளை சிகப்பை ஆட்சி எத்தனை முறைகள் படித்தார் என்று தெரியவில்லை. அதையே அவர் மனது அடிக்கடி சொல்லிக் கொண்டு இருந்தது. தனது பிரச்சனைக்கான சாவி அவர் தேடிக்கொண்டிருந்தார். என்ன பிரச்சனை? அவருடைய ஒரே மகள் சாலா என்ற விசாலாட்சி தனக்கு திருமணமே வேண்டாம், தனக்கான மாப்பிளை தேடும் முயற்சியை விட்டு விடுங்கள் என்று சொல்லி கொண்டிருந்தாள். சொந்தக்காரர்கள் சுற்றத்தார்கள் எல்லாம் வேறு மாதிரி பேசிக்கொண்டிருந்தார்கள். அவள் யாரையோ விரும்புகிறாள் போலும். அதனால்தான் பெற்றோர்கள் பார்க்கும் வரன்களை எல்லாம் தட்டி கழிக்கிறார் என்று பேச துவங்கிவிட்டார்கள். சாலாவிற்கு வயது 27 தொட்டுவிட்டது. திரைப்பட நட்சத்திரம் போல் அழகாக இருப்பாள். கடந்த 5 ஆண்டுகளாக பெங்களூரில் தான் வசிக்கிறாள். கிண்டி பொறியியல் கல்லூரியில் படித்த காலத்தில் படித்து தங்கப் பதக்கத்துடன் பொறியாளராக தேர்வு பெற்றவள். பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் நல்ல வேலை. தற்போது வேலை பார்ப்பது 3வது நிறுவனம். 3 முறைகள் தாவியதில் சம்பளம் மாதம் ₹1,00,000 தாண்டிவிட்டது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூருக்கு வந்த புதிதில் பிஜி ஒன்றில் என் தங்கி வேலைக்கு சென்று வந்து கொண்டிருந்தாள். சனி மற்றும் ஞாயிறு என்று வாரம் 2 நாள் விடுமுறைக்கு சென்னைக்கு சென்று தன் பெற்றோர்களுடன் இருந்துவிட்டு திங்கட்கிழமை காலை பெங்களூருக்கு திரும்பி விடுவாள். அவ்வாறு சிரமங்கள் இன்றி இருக்க அவளுடைய தந்தையார் அவள் வேலை பார்த்து வந்த பக்மானே டெக் பார்க் ஏரியாவில் அருகில் இருந்த பைரச்சந்திரா பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வீடு ஒன்றை வாங்கி கொடுத்து விட்டார். 3 படுக்கை அறைகள் கொண்ட குடியிருப்பு. அவளுக்கு சமைத்து போட்டு துணையாக இருக்க அவளுடைய தாயாரும் பெங்களூருக்கே வந்துவிட்டார். வந்தவர் சும்மா இருக்காமல் அவளை தினமும் திருமணம் குறித்து பேசி நைத்து கொண்டிருந்தார். அவள் அதை காது கொடுத்து கேட்க மாட்டாள். அம்மா, நான் தான் உன்னிடம் பலமுறை சொல்லிவிட்டேனே, திருமணம் வேண்டும் என்று சாலா கூறினாள். அதை பற்றி இனி என்னிடம் பேசாத. நானும் அதேபோல் சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? நீ பிரிந்திருப்பாயா? உன் முடிவை மாற்றிக்கொள் ராஜாத்தி. எங்களுக்கு பிறகு உனக்கு ஒரு துணை வேண்டாமா? துணையே விநாயகி போனால் என்ன செய்வது? கணவன், அவருடைய பெற்றோர்கள் என்று எல்லோரும் என்னை கட்டுப்படுத்துவார்கள். எனது சுதந்திரத்தை நான் இழக்க வேண்டியதாக இருக்கும். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் சுதந்திர பறவையாக இருக்க விரும்புகிறேன். கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல் ஒன்றை வரிகளைப் போல நான் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன். இதற்கு மேல் சிகப்பு ஆட்சி அவளுடன் வாதிடுவதை நிறுத்தி கொள்வார். சிகப்பு ஆட்சியின் கணவர் சின்னையாவிற்கு சாலா செல்ல பிள்ளை. ஆகவே அவர் அவளை கடிந்து ஒன்றும் சொல்ல மாட்டார். சிகப்பை ஆட்சிக்கு தான் கடுமையான சோதனையாகிவிட்டது. இறைவனை பிரார்த்திப்பதை தவிர அவருக்கு வேறு ஒன்றும் தோன்றவில்லை. கந்த சஷ்டி கவசத்தை தான் அனுதினமும் பாராயணமும் செய்து கொண்டிருந்தார். கார்த்திகை மைந்தன் கை கொடுத்தாரா? கை கொடுக்காமல் இருப்பாரா? என்ன செய்தார்? சாலா எப்படி மனம் மாறினாள்? வாருங்கள், அதை பார்ப்போம். இறைவன் நேரில் காட்சி கொடுத்து யாருக்கும் உதவ மாட்டார். சக மனிதர்கள் மூலமாக தான் உதவுவார். சிகப்பை ஆட்சிக்கும் அவருடைய இளைய சகோதரி சாரதா ஆட்சி மூலமாக அந்த உதவி வந்து சேர்ந்தது. சாரதா ஆட்சியும் அவரது கணவரும் அமெரிக்காவில் வாஷிங்டன் நகரில் வசிப்பவர்கள். சாரதா ஆட்சி 18 நாட்கள் விடுப்புல இந்தியாவிற்கு வந்தவர். தன் சகோதரியை பார்ப்பதற்காக பெங்களூருக்கு வந்திருந்தார். சிகப்பை ஆட்சி தன் மனக்குறையை அவரிடம் கொட்டி தீர்த்தார். அவரை சமாதானப்படுத்திய சாரதா ஆட்சி சாலாவுடன் நான் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவளை தனியாக அழைத்து பேச துவங்கினார். நான் பேசி முடிக்கும் வரை பொறுமையாக கேள், குறுக்கே பேசாத. பேசி முடித்த பின் உன் சந்தைகளை கேள் என்று சொல்லிவிட்டுதான் பேச துவங்கினார். சாலா, உலகில் எதுவுமே தனித்து இயங்காது, ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இயங்கும்.
18 வயது வரை பிள்ளைகளுக்கு தாய் வேண்டும். 60 வயதிற்கு மேல் தாய்க்கு அவர்களை அரவணைக்க பிள்ளைகள் வேண்டும். விவசாயத்திலிருந்து விமான போக்குவரத்துறை வரை எல்லா இயக்கமும் அவற்றின் பின்னணியில் பலவற்றை சார்ந்துதான் இருக்கும். ஒரு பொருளின் மதிப்பு அதன் விலையை வைத்து அல்ல. கொலுசு என்ன விலை என்றாலும் அதில் காதில்தான் அணிந்து கொள்கிறோம். 2 ரூபாய்க்கு கிடைக்கும் குங்குமத்தை நெற்றியில் அணிந்து கொள்கிறோம். அதுபோல உலகில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒரு பெண்ணின் முழு மதிப்பு அவள் தாய்மை ஸ்தானத்தை அடைந்த பிறகுதான் அவளுக்கு கிடைக்கும். ஆனான படிப்பு நீ படித்தாலும் அதுக்கது துணை வேணும் என்று பெண்களுக்காக நீ போற்றி புகழும் கவியரசரே சொல்லியிருக்கிறார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவில்லாதார் என்று வள்ளுவர் பெருந்தகை கூறியுள்ளார். பலவற்றை கற்றிருந்தும் உலகத்தோடு ஒன்று இசைந்து வாழும் ஒழுகுதலை கல்லாதவர் அறிவில்லாதவர் என்று அதன் பொருளாகும். உலகில் உள்ள செயல்கள் அனைத்திற்கும் விதிமுறைகள் உள்ளன. நிறுவனங்களுக்கு விதிமுறைகள் உள்ளன. அவற்றின்படிதான் அவைகள் செயல்படும். விளையாட்டுகளுக்கும் விதிமுறைகள் உள்ளன. கால்பந்தாட்டத்தில் உள்ள 2 கோல் போஸ்டுகளையும் நீக்கிவிட்டு விளையாடுங்கள் என்று சொன்னால் எப்படி விளையாட முடியும்? வாழ்க்கைக்கு நம்பிக்கை தான் அடிப்படை. உன் அன்னைக்கு கிடைத்த கணவரை போல அல்லது எனக்கு கிடைத்த கணவரை போல உனக்கு கிடைப்பார் என்று நம்பிக்கை வைத்து திருமணம் செய்து கொள். நாளைக்கு காலையில் எழுவோம் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரும் இரவில் படுக்கின்றோம், எழுகின்றோம். எழுவோம் என்பதற்கு யாராவது கேரண்டி தர முடியுமா? தர முடியாது. எல்லாம் இறைவனின் கருணையினால் நடக்கிறது. நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்க, அதை நடத்த ஒருவன் உண்டு, கோவிலில் காண்க என்று கவியரசர் அற்புதமாக எழுதினார். ஆகவே நம்பிக்கையும் இறை உணர்வும் இருந்தால் போதும், வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் என்று சாரதா ஆச்சி அவர்கள் தொடர்ந்து பேசியவுடன் சாலாவின் மனதில் ஒரு தெளிர்ச்சி ஏற்பட்டது. ஏதாவது விளக்க வேண்டும் என்றால் கேள். ஒன்றும் வேண்டாம் சித்தி, நீங்கள் இருவரும் பார்த்து எனக்கு ஒரு நல்ல மாப்பிளையை ஏற்பாடு செய்யுங்கள் என்று தழுதழுத்த குரலில் சாலா சொன்னாள். அப்புறம் என்ன? அடுத்து வந்த ஆவணி மாதத்தின் முதல் முகூர்த்தத்தில் சாலாவின் திருமணம் சிறப்பாக நடந்தது.